எதுக்கு இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க? என்ன விஷயம் அதை சொல்லு. ஏங்க, நம்ம வீட்டில் வேலை பார்த்தால அவ பெரிய பணக்காரியா இருக்காங்க. காஞ்சனாவும் கட்டாவும் இன்னும் பெரிய பணக்காரங்களாகணும்னு ரொம்ப பேராசையிட ஒரு படகை ரெடி பண்ணி அந்த காட்டுக்கு போனாங்க. அப்போ போகும்போது மீனுக்குருவி அதோட பொண்ணோட நல்லா தூங்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துலலாம் கட்டாவும் காஞ்சனாவும் அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்பா, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோண்டா. காஞ்சனா காஞ்சனா, எவ்வளோ வாழைப்பழம்! இதெல்லாம் எடுத்துட்டு போனா நம்ம ஒரே நல்ல பணக்காரங்களாயிடலாம் காஞ்சனா. ஆமாம் ஆமாம், அந்த வேலைக்கார குருவிக்கு ஒரு வாழைப்பழத்தை கூட நம்ம வைக்கக்கூடாது. எல்லாமே நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு போயிடணும். வேக வேகமாக வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து அவங்களோட படகுல வச்சாங்க. அளவுக்கு அதிகமாக நிறையா வாழைப்பழங்களை அவங்களோட படகுல வச்சாங்க. இன்னும் மீதி இருக்கிற வாழைப்பழங்களை அவங்களோட தலையிலையும் வச்சுக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் படகு ரொம்ப வெயிட் தாங்க முடியாமல் கடலுக்கு அடியில் மூழ்கிருச்சு. காஞ்சனாவும் கட்டா உயிர் பொழைச்சதே பெரிய விஷயமா இருந்தது. ஐயோ சாமி, உயிர் பொழைச்சிட்டோம்டா.